பொருளாதாரத்துறை முன்னாள் அமைச்சர் ரவிஜி ரம்லி அரசியலில் இருந்து விலக வேண்டும் என்று கோரி அவர் நிறுவிய நிறுவனத்தின் முன்பாக நேற்று ஒரு குழுவினர் போராட்டம் நடத்தி மனுவை சமர்ப்பித்தனர். சுங்கைபிசியில் உள்ள இன்வொர்க் சொல்யூஷன் சென்றியான்பர்காட் அலுவலகத்திற்கு வெளியே செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அந்த குழுவின் செய்தி தொடர்பாளர் ஃபைசான் நூர், ரவிஜியின் தொடர்ச்சியான அரசாங்க விமர்சனங்கள் நாட்டின் அரசியல் மற்றும் பொருளாதார நிலைத்தன்மையை சீர்குலைப்பதாக கூறினார். பண்டார் நாடாளுமன்ற உறுப்பினரின் உதவியாளரிடம் மனுவை சமர்ப்பித்த பிறகு ரவிஜி தனது சொல்லாடல்களை நிறுத்த வேண்டும் என்றும், ஏனெனில் அது பொதுமக்களை குழப்புகிறது என்றும் ஃபைசான் தெரிவித்தார். நாட்டின் அரசியல் களத்தில் தொடரும் நிச்சயமற்ற தன்மையை தடுக்க அவர் அரசியலில் இருந்து விலக வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் முன்னாள் PKR துணைத் தலைவரான ரவிஜி பொருளாதார அமைச்சராக இருந்த காலத்தில் தோல்வி அடைந்தார் என்றும் ஃபைசான் குற்றம் சாட்டினார். அவர் பொருளாதார அமைச்சராக தனது கடமையை செய்ய தவறினார் என்றும், 15வது பொதுத் தேர்தல் அறிக்கையில் உள்ள வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறினார் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் தானியங்கி விற்பனை எந்திர திட்டம் மற்றும் மத்திய தரவுத்தள மையம் அமைப்பு உள்ளிட்ட சில திட்டங்களை செயல்படுத்துவதில் பலவீனங்களை காட்டினார் என்று அவர் கூறினார். மாறாக தற்போதைய உலகளாவிய எரிசக்தி நெருக்கடிக்கு மத்தியில் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் முயற்சிகளில் ரவிஜி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சாலை விபத்துகளின் அபாயத்தை குறைக்கும் பொருட்டு மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுபவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு, குறிப்பாக வார இறுதி இரவுகளில் கவனம் செலுத்துமாறு போக்குவரத்து அமைச்சு மற்றும் புலனாய்வு துறையான TEID அனைத்து அரசு படைகளுக்கும் உத்தரவிட்டுள்ளது. ஆபரேஷன் மபூக் திட்டத்தின் கீழ் நாடு தழுவிய அளவில் அடிக்கடி மற்றும் தீவிரமான அமலாக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள இந்த உத்தரவு கோருவதாக புக்கித்தமான் TEID இயக்குனர் டத்துஸ்ரீ முகமது ஹஸ்புல்லா அலி தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் மபு திட்டத்தின் அனைத்து நடவடிக்கைகளையும் வலுப்படுத்த தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும், இந்நடவடிக்கைகள் வார இறுதி இரவுகளுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை, சாதாரண இரவுகளிலும் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் வார இறுதி நாட்களே முக்கிய கவனமாக இருக்கும் என்று அவர் கூறினார். நேற்று இரவு காவல்துறை பயிற்சி மையத்தின் பாதுகாப்பு அரங்கில் நடைபெற்ற ஆபரேஷன் சலாமத் 25 மற்றும் 26 திட்டங்களுக்கான பாராட்டு விழாவில் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். மது போதையில் வாகனம் ஓட்டுபவர்கள் மற்ற சாலை பயனாளர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக அமலாக்க நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு அனைத்து அரசு படைகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டு TEID தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக ஹஸ்புல்லா கூறினார். கபாலா பத்தாஸ் தமான் நாகாசாரியில் உள்ள ஒரு பொது குடியிருப்பில் உள்ள தேக்க குளத்தில் காணாமல் போன ஆட்டிசம் பாதித்த சிறுமியின் உடல் மிதந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து அச்சிறுமிக்கான தேடுதல் வேட்டை சோகத்தில் முடிந்தது. 6 வயதான மியா கதீஜா சுரைடி நேற்று காலை காணாமல் போனதை அடுத்து அவரது குடும்பத்தினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அவர்கள் காணாமல் போனது குறித்த விவரங்களை சமூக ஊடகங்களிலும் பகிர்ந்திருந்தனர். மாலை 4:26 மணிக்கு குழந்தை கண்டெடுக்கப்பட்டது குறித்து தங்களுக்கு அழைப்பு வந்ததாக ஜித்ரா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தலைவர் நூர் அசார் தஜூரின் கூறினார். சிறிது நேரத்திற்கு பிறகு மூத்த அதிகாரி அமாட் நஸ்ரில் அப்துல் ரஹ்மான் தலைமையிலான குழுவினர் சம்பவ இடத்திற்கு வந்ததாக அவர் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு வந்தபோது 6 வயது சிறுமி அக்குளத்தின் மேற்பரப்பில் மிதந்த நிலையில் காணப்பட்டதாக நடவடிக்கை தளபதி தெரிவித்தார் என்று அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்களுடன் முழுமையாக தயாராக இருந்த குழுவினர் தண்ணீரில் இறங்கி பாதிக்கப்பட்ட சிறுமியை மீட்டு பின்னர் அவரது உடலை காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். உலகளாவிய நெருக்கடிக்கு மத்தியில் மலேசியாவில் மருந்து தட்டுப்பாட்டை முன்கூட்டியே சமாளிக்க மருந்து நிறுவனங்கள் குறைந்தது 6 மாதங்களுக்கு முன்பே சாத்தியமான தட்டுப்பாடுகளை அறிவிக்க வேண்டும் என்ற புதிய நடைமுறை ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது என்று சுகாதாரத்துறை அமைச்சர் ஜுல்கிஃப்லி அமாட் தெரிவித்துள்ளார். மேலும் செயலில் உள்ள மருந்து கூறுகள் மற்றும் பேக்கேஜிங் பொருட்களின் இருப்பு குறித்து தொழில் நிறுவனங்கள் ஏப்ரல் 15ஆம் தேதிக்குள் தங்களின் கருத்துக்களை வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் மருத்துவமனைகளில் மருந்து பற்றாக்குறை ஏற்படுவதற்கு முன்பே நடவடிக்கை எடுக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். இந்த 6 மாத விதி தேசிய மருந்தியல் கட்டுப்பாட்டு நிறுவனம் மூலம் அமல்படுத்தப்படுவதாக அவர் கூறினார். மத்திய கிழக்கு பிரச்சனைகள் குறைந்த போதிலும் உலகளாவிய விநியோக சங்கிலி சிக்கல்கள் தொடரக்கூடும் என்பதால் 2027ஆம் ஆண்டு முதல் காலாண்டு வரை முன்னோக்கிய திட்டத்துடன் செயல்படுவதாகவும் அவர் கூறினார். ஜலான் புக்கிட் கம்பீர் மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக ஆம்புலன்ஸ் தொடர்பான விபத்து ஒன்று நேற்று நிகழ்ந்தது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பாக மதியம் 1:05 மணி அளவில் புகார் அளிக்கப்பட்டதாக
திமோர் லாவுட் மாவட்ட துணை போலீஸ் தலைவர் லீ ஸ்வி ஷேக் தெரிவித்தார். சம்பவம் குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. காலை 11 மணி அளவில் சிக்னல் சந்திப்பில் அவசர சேவைக்காக சென்று கொண்டிருந்த ஆம்புலன்ஸுடன் 19 வயது மாணவி ஓட்டிய கார் மோதியதாக இது தொடர்பான ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த மோதலின் தாக்கத்தால் ஆம்புலன்ஸ் கட்டுப்பாட்டை இழந்து சிக்னலில் நின்றிருந்த மற்றொரு காரில் மோதியது. இந்த விபத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் 3 மருத்துவ உதவியாளர்கள் லேசான காயமடைந்தனர். காரில் இருந்த மாணவிக்கு மார்பு, விலா எலும்பு மற்றும் இடுப்பு பகுதியில் காயம் ஏற்பட்டது. சிக்னலில் நின்றிருந்த காரின் ஓட்டுநர் எந்த காயமும் இன்றி தப்பினார். இச்சம்பவம் குறித்து மேல் அதிக விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு சீன புத்தாண்டு மற்றும் ஹரிரயா ஐடில் ஃபித்ரி கொண்டாட்டங்களின் போது சாலை விபத்து மரணங்கள் 17 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னர் 77ஆக இருந்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கை இந்த காலகட்டத்தில் 90ஆக பதிவாகி உள்ளது என்று தேசிய காவல்துறை தலைவர் காலித் இஸ்மாயில் தெரிவித்தார். எனவே சாலை பயனாளர்கள் அனைவரும் எப்போதும் போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்கவும், பொறுமையாக இருக்கவும், தங்கள் வாகனங்கள் நல்ல நிலையில் இருப்பதை உறுதி செய்யவும், தங்கள் பயணங்களை தொடங்குவதற்கு முன்பு போதுமான ஓய்வு எடுக்கவும் தாம் கேட்டுக்கொள்வதாக அவர் அறிவுறுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.